இறங்க முடியாதுன்னு சொல்லலாம். ನೀವ್ ಹೆಂಗ್ ಹೇಳ್ತೀರಾ? இல்லப்பா, இதை நான் சொல்லல, ನಾನು ಹೇಳ್ತಿಲ್ಲ, இது குமாரனே சொல்லி இருக்கிறார். ಮಗನೇ ಹೇಳಿರೋದು. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் ನಂಬರ್ ಮಾತ್ರ ಒಂದು ಆಮೆನ್. நீ யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. அவர் ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கிட்டேன். ಆತನ ರಕ್ತದಿಂದ ನೀತಿವಂತನಾಗಿಸಿ. எல்லா கோபாக்னிக்கும் என்னால தப்பிச்சு வெளில வர முடியும். ஏன்னா அந்த நீதி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ಎಲ್ಲಾ ಕೋಪದಿಂದ ನನ್ನಿಂದ ಹೊರ ಬರ್ಲಿಕ್ಕಾಗುತ್ತೆ, ಯಾಕಂದ್ರೆ ನೀತಿ ಅಷ್ಟು ಶಕ್ತಿ ಭರಿತವಾದದ್ದು. இன்னும் ஒரு பழைய உடன்படிக்கையில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன், போய் படிக்க வேணாம், நேரம் ஆயிடும். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಉದಾಹರಣೆ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துங்க. ಶದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. அவங்களை 7 மடங்கு சூடாக்கிட்டான். 7ರಷ್ಟು ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ தூக்கின்னு போய் நெருப்புக்குள்ள போட்டான். ಅವರನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ರು. நெருப்புக்குள்ள போட்ட உடனே ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ಕು. ஏன்னா இப்போ ராஜா நீதி செய்யறாராம். ಈಗ ಅರಸ ನೀತಿಯನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. அவர் நேபுகாத்நேச்சர், அவர் சொன்னா எல்லாமே நடக்கணும். அவர் நேபுகாத்நேச்சர் ಅಂತ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಎಲ್ಲ நான் சொன்னதுதான், ನಾನು ಹೇಳಿದ್ದು அவர் தண்டிக்கிறாராம். ಅವರು ದಂಡಿಸ್ತಾರೆ. அந்த தண்டனையை கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்றாராம். ಆ ದಂಡನೆ ತಂದು ತೋರಿಸ್ತಾರೆ. சுத்தி இருக்கிற ஜனங்களாம் சொல்றாங்க, இந்த தண்டனையில இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. ಸುತ್ತಲಿರೋರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ದಂಡನೆಯಿಂದ இந்த தண்டனையில இருந்து இவங்களை யாரும் தப்பி வைக்க முடியாது. ದಂಡನೆಯಿಂದ ಯಾರು ತಪ್ಪಿಸಲಿಕ್ಕೆ. இப்ப தூக்கி போட்டு உள்ள போட்டாங்க. ಅವರನ್ನು ಒಳಕ್ ಹಾಕ್ಬಿಟ್ರು. இப்போ அந்த நெருப்புக்குள்ள 4வது ஒருத்தர் வந்து இறங்கி நிக்கிறார். ಬೆಂಕಿಯಲ್ಲಿ 4ನೇವರಾಗಿ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. இப்போ நெருப்பு இருக்குது, ಬೆಂಕಿ ಇದೆ, இயேசுவும் இருக்கிறார். ಯೇಸು ಇದ್ದಾರೆ. இப்போ அந்த 3 பேரும் கூட இருக்கிறாங்க. 3 ಮಂದಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இப்போ நெருப்புடைய பவரை விட இயேசுடைய பவர் பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. விலங்குற மட்டும் கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க, இது வெளிப்பாடு. இதெல்லாம் ಬೆಂಕಿಯ ತೀಕ್ಷ್ಣೆಗಿಂತ ಯೇಸುವಿನ ಶಕ್ತಿ ಅತ್ಯಧಿಕ. ஏன்னா இயேசு உள்ள இருக்கிறாரு, ಯೇಸು ಒಳಗಿದ್ದಾರೆ. நேபுகாத்நேச்சர் பார்க்கறான், நேபுகாத்நேச்சர் எப்ப 7 மடங்கு சூடாக்குனீங்களே, 7ರಷ್ಟು ಹೆಚ್ಚಿಸಿದ್ರು. அந்த நெருப்பு அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியலையே. ಬೆಂಕಿ ಏನು ಮಾಡಲಿಲ್ವಾ? ஏன்னா இயேசு உள்ள இருக்கிறாரு. ಯಾಕಂದ್ರೆ இயேசு உள்ள இருக்கிறதுனால ಯೇಸು ಒಳ ಇರೋದ್ರಿಂದ எந்த அக்கினியும் அவங்க தலை மயிரை கூட கருக்க முடியும். ಯಾವ ಅಗ್ನಿ ಅವರ ತಲೆ ಕೂದಲನ್ನು ಸುಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நான் சொல்ல பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கோபாக்னியும், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವುದೇ, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவோ, ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವುದೇ, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனின் செயலோ, ಲೋಕದಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯನ தேவனுடைய நீதியில நிற்கிற ஒரு மனிதன் மயிரை கூட கருக வைக்க முடியாது. இதுதான் சத்தியம். ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯನ ಕೂದಲನ್ನು ಕೂಡ ಮುಟ್ಟಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಇದೇ ಸತ್ಯ. விளங்குச்சா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? நிறைய பேர் யோசிப்பாங்க, ತುಂಬಾ ಜನ ನೆನೆಸ್ತಾರೆ, அம்மா குருமன் இப்படிலாம் பிரசங்கம் பண்றாரு, ತುಂಬಾ ರೀ ಅವ್ರು ಹಿಂಗೆಲ್ಲ இதை வேற எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ಬೇರೆ ಹೆಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು? இதுதாங்க நீதினா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சில நேரத்தில் போவாது சார், இது எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ನೀತಿ ಅಂದ್ರೆ ಹೋಗ್ಬಿಡ್ತದೇನೋ, ಹೋಗಲ್ಲ ಸರ್, இது போகாதுங்க, ಹೋಗಲ್ರಿ, இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ரத்தத்தினால நீதிமான், அது ரொம்ப பவருங்க. அது எப்படி போக வைக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ಆತನ ರಕ್ತದಿಂದ ನೀತಿವಂತಿಗೆ ಅದು ಹೆಂಗ್ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ? முடியாது பிரதர், ಆಗಲ್ಲ ಬ್ರದರ್. இது நீங்களே மனசுல யோசிச்சு பாருங்க. இந்த நீதியில இருந்து நான் விழுந்துட முடியாதுங்க. ஏன்னா அந்த நீதிக்குள்ள உங்களை கத்த நிக்க வச்சிரு. ನೀತಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗ್ತೇನೇನೋ, ಆಗಲ್ರಿ. ಆತನ ರಕ್ತದಿಂದ ನೀತಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ அப்படியே விழுந்தால் நீதி